வீட்டில் தரித்திரம் எதனால் வருகிறது? வீட்டில் பணம் குறைவது மட்டும் தரித்திரம் அல்ல, சில பழக்கங்களும் அதற்கு காரணமாக இருக்கலாம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அது என்னவென்று பார்க்கலாமா? வீட்டை அசுத்தமாக வைத்திருப்பது, உடைந்த பொருட்களை நீண்ட நாட்கள் மாற்றாமல் வைத்திருப்பது, எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பது, சரியாக செய்த விஷயங்களில் கூட குறை கண்டுபிடித்து பேசுவது, பெரியவர்களை மதிக்காதது, உணவை வீணாக்குவது, சூரிய உதயத்திற்கு பிறகும் எப்போதும் தூங்கிக் கொண்டு பொழுதை வீணாக்குவது, இவையெல்லாம் வீட்டின் நேர்மறை சக்தியை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள். உழைப்பை மதித்து சோம்பேறித்தனத்தை தவிருங்கள். சம்பாதித்ததில் சிறிது சேமிக்க பழகுங்கள். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இவ்வாறு வாழத் தொடங்கினால் நல்ல பழக்கங்கள் இருக்கும் வீட்டில் தரித்திரம் நிலைக்காது. ஒழுக்கமும் உழைப்பும் சேர்ந்தால் அதே வீடு தரித்திரம் இல்லாத அமைதி, அதிர்ஷ்டம், வளம் நிறைந்த இல்லமாக மாறும்.